ஹோட்டல் கேம்பஸ்குள்ளே அப்படி என்ட்ரான உடனே சார் மறந்துட்டீங்களா அப்படின்னு அதில் உடனே விக்னேஷ் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். ஆசிரியர் வீரமணிக்கு பொதுவாக அவர் தான் ஆஜராவர். அது அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, எப்படி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இந்த கேள்வி கேட்டாங்க. அதனால ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்போ கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு விஜில்ங்கிற அந்த பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மிடில் 80s ஆரம்பிச்சது 2004 வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருந்த ஒரு அமைப்பு அது. சிவராமசாமி அவர்கள், ஸ்ரீ அருண் ஷோரி, திரு குருமூர்த்தி அவர்கள், கணக்கே கிடையாது அவ்வளோ பேர் எங்கள் மேடையில். ஏன் நரேந்திர மோடி அவர்கள் கூட இன்ஃபேக்ட் இஃப் இம் நாட் ராங் அமெரிக்க நாராயணன் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருன்னு ஞாபகம் எனக்கு. அந்த ப்ரோக்ராமுக்கு அது நான் செக்ரட்டரி பொறுப்பெடுத்து அடுத்த ஒரு 10 வருஷம் நான் நடத்திட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்மார்ட் இந்த நிகழ்ச்சியும் அதோட தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொருத்தர் விக்னேஷன் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஒரு உற்சாகமாக இளைஞரை பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. எனக்கு இப்போதைக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ அற்புதமான ஏற்பாடு. நான் இந்த நாட்டியம் பரதநாட்டியம் நான் பார்த்தேன், அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. 2 பாட்டுமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போ இந்த பொது விஷயங்கள், இந்த மாதிரி இந்த பப்ளிக் இஷ்யூஸ் அதை பற்றின நிகழ்ச்சி நடந்தாலே அதில் எனக்கு ஒரு இயல்பான சுவாரஸ்யம் உண்டு. ஏன் மதுரையில் பா ரஞ்சித்தோட நீலம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமாக நான் எதிர்க்க யாருக்கும் தெரியாது, ஓரமாக உட்காந்து நான் கேட்கறது வழக்கம் உண்டு. யாரும் பா ரஞ்சித்தோட நீலம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ போனேன்னு யாரும் என்ன கேள்வி கேட்டதில்லை. அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் மட்டும் ஏன் இந்த கேள்வி வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எனக்கு ராமானுஜர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட். அவரோட சோஷியல் ஜஸ்டிஸில் யார் நம்பிக்கையுள்ள யாரும் இருக்க முடியாது. வி ஆர் எ டெமோக்ரஸி அப்படின்னால எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு டிபேட், டிஸ்கஷன், டயலாக் இது மூலமாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் ஒப்பீனியனை மொபைலைஸ் பண்ணுறது. அதான் டெமோக்ரஸியோட ஒரு அழகே தான். அந்த வகையில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இப்போதைக்கு ஆழ்ந்த வாசிப்பு, தெளிவை தேடும் விவாதங்கள், சூழலை புரிந்து கொள்ளுதல் போன்ற செயல்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து தமிழகம் உயரும் என்பது மீராவின் கனவாக இருந்தது. இந்த நிகழ்ச்சின்னு அப்படிதான் நான் பார்க்கிறேன். டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ஆஸ் எ ஜட்ஜ் நான் என்ன பண்ணுவேன், என் முன்னாடி எந்த கேஸ் வந்தால் கூட என்ன சட்டம் சொல்கிறதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றுறதோ அதுதான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போதைக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறதுனால சப்போஸ் விக்னேஷ் இருக்கிறாரு, நாளைக்கு விக்னேஷ் என்னோட லிட்டிகண்டாக வராரு, அதுக்காக நான் உடனே நான் ஒரு பக்கமாக சாய போகிறேன் கிடையாது. அந்த வழக்கில் என்ன ரெக்கார்டு இருக்கோ, என்ன லா என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன தோன்றுறதோ என் மனசாட்சிப்படி ஒரு தீர்ப்பு வழங்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நீதிபதி கலந்துக்கிறார் அப்படிங்கிறத அதையே ஒரு விவாத பொருளாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. எதுக்காக நான் இந்த சொல்கிறேன்னா, விக்னேஷ் முதல்ல எங்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த பிரசிடென்சி கிளப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னாரு. ஏன் லாஸ்ட் மினிட்ல அங்கே நடக்காமல் இங்கே மாறுறது, அந்த வென்யூ ஷிஃப்ட் ஏங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த விஷயங்கள்லாம் எங்கே நடந்தால் கூட அந்த ஆர்கனைசர்ஸுக்காக இருக்கட்டும், அந்த கட்டட உரிமையாளராக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ப்ரெஷர் வந்தால் கூட அவங்க நிற்கணும். தே ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது கூட இல்லாட்டி அப்புறம் என்ன இருக்குது போதிக்காது. மனசு மட்டும் தளர்ந்துட வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செமினார்ஸு, கான்ஃபரன்ஸு, டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள்லாம் நடத்தணும். நீங்கள் தொடர்ந்து பொதுவெளியில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.